வாழ்க்கையில் வந்து ஒரு மிராக்கள் சொல்லுவாங்க. நான் சார் படத்தில் ஒர்க் பண்ண போகும்போது, நீங்கள் சூப்பர் ஸ்டார் படத்துலலாம் திருநங்கையெல்லாம் வந்து மேக்கப் அசிஸ்டண்ட்லாம் ஒர்க் பண்ணக்கூடாது போ அப்படின்னு விரட்டி விட்ட ஒரு தருணம் இருக்குது. அதே தருணம் அவரோட நான் மேக்கப் உதவியாளராக அவர் நடித்த படத்துல இன்னொரு அதர் ஆர்டிஸ்ட்டுக்கு ஆர்டிஸ்ட்டுக்கு ஒர்க் பண்ணி அவர் என்னை நோட்டீஸ் பண்ணி கூப்பிட்டு, நீ லிங்காவில் ஒர்க் பண்ணலன்னு கூப்பிட்டு என்கிட்ட பேசினார். நமக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்புணர்வை உணர்ந்து தான் நம்ம எல்லாமே பண்ணணும். அமௌண்ட் வரன்றதுக்காக எதையுமே பண்ணக்கூடாதுன்றத உறுதியாக இருக்கேன். சூப்பர் நன்றி கடன் பட்டிருப்பேன் அவருக்கு. இன்னி வரைக்கும் எனக்கு அன்னைக்கு பேசணும் சார் கூட. இன்னி வரைக்கும் சார் வந்து எல்லா நல்ல நாளுக்கும் என் பர்த்டேக்கும் விஷ் பண்ணுவாங்க. நான் அக்கா வந்திருக்கேன்டா, பலூன் அக்கா, டெய்லர். இவங்களை பற்றிலாம் நான் பேச விரும்பல. அவங்கள பற்றி பேசி நம்ம டைமை வேஸ்ட் பண்ண வேணாம். அடுத்த கொஸ்டின். எம்ஜிஆர் டிவி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சுகன்யா உங்களோட நேருது. இன்னைக்கு நம்மளோட வந்து ஒரு சூப்பர் கெஸ்ட் இருக்காங்க. எஸ், பியூட்டிஃபுல் ஜீவா சுப்ரமணியம் ஆக்ட்ரஸ் நம்ம கூட இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம எம்ஜிஆர் டிவி வந்து ப்ரௌட்லி வந்து வெல்கம் பண்ணுறோம். வெல்கம் டு தி ஷோ. வணக்கம்ங்க. எப்படி இருக்கீங்க ஜீவா? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே, நீங்கள் ரொம்ப இன்ஸ்பயர்ட் ஆகி ரொம்ப உணர்ந்து ஒரு தாய்மை அப்படிங்கிற ஒரு இதில் நடிச்சிருந்தீங்க. அது வந்து எப்படி நானாக வந்து ஹார்ட் ஃபெல்ட்டாக நடித்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதை பற்றி எல்லாமே நான் அப்படி தான் ஆக்ட் பண்ணுவேன். எனக்கு வந்து ஒரு கன்சியூமாக இருக்கிற ஒரு பொண்ணாக நடிக்கும்போது எனக்குள்ளே ரொம்ப 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 என்ன சொல்கிறது, அது எப்படி நடந்ததுன்னு தெரில. நான் வயிறு ஒரிஜினலாக பெருசாக தெரியணுன்றதுக்காக அன்றைக்கி நான் 3 சாப்பாடு மொத்தமாக சாப்பிட்டேன். நைட்லேயும் அப்படி தான் சாப்பிட்டேன், காலையிலையுமே நிறைய சாப்பிட்டேன். உண்மையிலேயே வயிறு பெருசாக தெரியணுன்னு நிறைய சாப்பாடு ஒரு 1 வீக் அப்படி சாப்பிட்டேன். வயிறு ரொம்ப பெருசாக எவ்வளோ தூரம் போயிட்டு வந்துருச்சு. அதோடு அந்த 3 நாள் நான் ஷார்ட் ஃபிலிம் நடித்தேன். அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஒரிஜினலாக தெரியணுன்றதுக்காக அது பண்ணேன். அது முடிச்சுட்டு குறைக்க கஷ்டமாக இருந்தது, பட் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதனால தான் அந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு கிட்டத்தட்ட ஒரு 58 அவார்டு கிடச்சிது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இன்னி வரைக்கும் எனக்கு மறக்கவே முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது. ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதெல்லாம் வார்த்தைகளை சொல்ல முடியாது. சந்தோஷமாக இருந்தது. இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் வந்து உங்களை தேடி வரமோ ஹவு பிளஸ்ட் ஆர் யூ? நீங்கள் எப்படி பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறீங்களா? லைக் எல்லாரும் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, இன்றைக்கி எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க, நம்மளுக்கு பர்டிகுலராக வந்து எங்கேயோ ஒரு பிளெஸிங் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? வரும். இப்போ எனக்கு நிறைய கண்டென்ட் வரும்போது நான் கேட்பேன் என்ன மாதிரி. ஆக்சுவலாக அவங்க சொன்னது ஃபஸ்ட்டு வேற ஒரு கண்டென்ட் சொன்னாங்க. அந்த கண்டென்ட் வந்து அந்த அளவுக்கு என்ன சொல்கிறது, அது வந்து அந்த அளவுக்கு ஜஸ்டிஸாக இல்லை. நான் வந்து சொன்னேன், அந்த அளவுக்கு இது வந்து இல்லை ப்ரோ, நீங்களே நல்லா 4 பேர்கிட்ட சொல்லுங்கள் ப்ரோ. சொன்னதுக்கப்புறம் இது உங்களுக்கு இது கரெக்டு அப்படின்னா நீங்கள் வாங்க ப்ரோ. ஷார்ட் ஃபிலிம்ன்றது அவங்களுக்கு ஒரு ப்ரொஃபைலுக்காக தான் நம்ம பண்ணுறோம். இதனால் உங்களுக்கும் ஒரு ப்ரொஃபைலாக இருக்கணும், எனக்கும் ப்ரொஃபைலாக இருக்கணும். எனக்கு நீங்கள் அமௌண்ட் கொடுத்துருவீங்க, வாங்கிடுவேன், நடிச்சிடுவேன், போயிடுவேன். ஆனால் திரும்ப நான் பார்க்கும்போது நீங்கள் நல்லா இருக்கணும், அந்த எனக்கு கொடுத்த காசு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவர் வந்து அப்புறமா யோசிச்சுட்டு போயிட்டு திரும்ப வேறு கதையை எடுத்துகிட்டு வந்தார். அதுக்கப்புறம் இது வந்து நடக்குமா, சாத்தியமான கண்டென்ட்டா அப்படின்னு முதல்ல டாக்டர்ஸ் எல்லாம் போயிட்டு நாங்கள் கேட்டோம். அப்புறம் ஒரு டாக்டர் வந்து என்கிட்ட சொன்னாங்க, டைரக்டர் கூட்டு போனான், பிரவீன் தான். ஆமாம், அந்த மாதிரி சாத்தியம்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் அதில் நடித்தேன். ஏன்னா பொய்யான ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி நம்ம யாருக்குமே காட்டக்கூடாதுன்றது நான். அதனால தான் இன்ஸ்டாகிராம்லலாம் கூட பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் கூட வெரிஃபைடான ப்ரொமோஷன்ஸ் தான் பண்ணியிருப்பேன். ரொம்ப எல்லாத்தையுமே நான் பண்ண மாட்டேன். ஏன்னா நம்ம ஆடியன்ஸ் நம்மளை இவ்வளோ பேர் பார்க்குறாங்க, நமக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்புணர்வை உணர்ந்து தான் நம்ம எல்லாமே பண்ணணும். அமௌண்ட் வரன்றதுக்காக எதையுமே பண்ணக்கூடாதுன்றதில் உறுதியாக இருக்கேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ அடுத்ததான் வந்துட்டு லேடி சூப்பர் ஸ்டாரையும் நடிச்சிட்டிங்க. சூப்பர் ஸ்டாரை வந்து ஒரு தடவை எங்கேயாவது நின்று பார்த்துட மாட்டாங்களான்னு எத்தனையோ பேர் எங்கிட்டு இருக்காங்க. பட் அவரோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம், எல்லாத்துக்கும் இன்றைக்கி ஒரு பெரிய கனவும் கூட. அந்த தருணம் நடக்கும்போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். வாழ்க்கையில் வந்து ஒரு மிராக்கள் சொல்லுவாங்க. நான் சார் படத்தில் ஒர்க் பண்ண போகும்போது, நீங்கள் சூப்பர் ஸ்டார் படத்துலலாம் திருநங்கையெல்லாம் வந்து மேக்கப் அசிஸ்டண்ட்லாம் ஒர்க் பண்ணக்கூடாது போ அப்படின்னு விரட்டி விட்ட ஒரு தருணம் இருக்குது.
அதே தருணம் அவரோட நான் மேக்கப் உதவியாளராக அவர் நடித்த படத்துல இன்னொரு அதர் ஆர்டிஸ்ட்டுக்கு ஆர்டிஸ்ட்டுக்கு ஒர்க் பண்ணி அவர் என்னை நோட்டீஸ் பண்ணி கூப்பிட்டு நீ லிங்காவில் ஒர்க் பண்ணலன்னு கூப்பிட்டு என்கிட்ட பேசினார். நான் லிங்காவில் ஒர்க் பண்ணியிருக்கேன். திரும்ப நான் காலா மேக்கப் அசிஸ்டண்ட்டாக அதர் ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ண போகும்போது என்னை கூப்பிட்டு அட்ரஸ் பண்ணி கேட்டார். இதே சூப்பர் ஸ்டார் நான் தர்பாரில் நடிக்கும்போது என்னை பார்த்துட்டு அசிஸ்டண்ட்டாக ஸ்டைலாக சொல்லுது, அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணீங்கல்ல, ஆமாம் சார், எங்கடி நடிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா, வா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அப்படிம்பாரு. அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். என்ன இவ்வளோ கிளியராக ஒரு மெமரியாக நம்ம கூட சில பேரை மறந்துட்டு ஐயோ யார் அவர் ஷார்ப்பாக கேட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த மிராக்களுக்கு சொந்தக்காரர் வந்து முருகதாஸ் சார் அவர்கள் தான். அவரும் அவருடைய உதவியாளர்கள் எல்லாருமே தான். ஸோ அந்த நேரத்தில் என்றைக்குமே நன்றி கடன் பட்டிருப்பேன் அவருக்கு. இன்னி வரைக்கும் எனக்கு அன்னைக்கு பேசணும் சார் கூட, இன்னி வரைக்கும் சார் வந்து எல்லா நல்ல நாளுக்கும் என் பர்த்டேக்கும் விஷ் பண்ணுவாங்க. முருகதாஸ் சார், ஓ சூப்பர் சூப்பர். ரொம்ப ஒரு அழகான நட்பு. கண்டிப்பாக நீங்கள் பிளஸ்டு பர்சன் தாங்க. யார் சொன்னாலும் நம்ம கண்ணாடி மாதிரி என்ன காமிக்கிறோமோ திரும்ப அது நமக்கு வரும். நம்ம என்ன ப்ரெசன்ட் பண்ணுறோன்றதில் கிளியராக இருந்துட்டா போதும். ஸோ கண்டிப்பாக அது நிறைவேறும். உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேவரட் ஆக்டரோட எனக்கு நடிக்கணும், இல்லாட்டி எனக்கு ஆசை, ரொம்ப ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் பண்ணணும் அந்த மாதிரி இருக்கா? இல்லை நினச்சி வச்சுருக்கீங்களா, மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கீங்க? இல்லை, நான் பண்ணுறது எல்லாமே நல்ல ப்ராஜெக்ட்ஸ் தான் பண்ணியிருக்கேன். இந்த ஆக்ட்ரஸோட நடிக்கணும், அந்த ஆக்ட்ரஸோட நடிக்கணும்னு அப்படின்லாம் அது இல்லை. எனக்கு நான் நல்லா பண்ணுறேன், அவ்வளோதான். என்னோட ஐடென்டிட்டியை நான் வந்து ஸ்ட்ராங்காக நான் ப்ரூவ் பண்ணணுன்றது மட்டும்தான் என்னோடய ஆசையாக இருக்குது. நம்ம அப்படி நினச்சதுக்கெல்லாம் வந்து எல்லோரும் கொடுத்துட போகிறது கிடையாது. இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரி ரொம்ப கிளியராக இருக்குது. நம்ம அவங்கவுங்க உழைப்பை போட்டால் கண்டிப்பாக அவங்களுக்கான இடம் கிடைக்கும். நானும் போயிட்டே தான் இருக்கேன். என்னோடய கையும் களவும் அப்படின்ற ஒரு வெப்சீரிஸ் பண்ணியிருந்தேன். லீடு நான் திரும்ப ஆசைப்படுறது ரோஹித்தோட ஒரு வெப்சீரிஸ் பண்ணணுன்றது ஆசை தான். ஏன்னா யாருக்குமே கிடைக்காத ஒரு வரப்பிரசாதமாக எனக்கு அந்த ரோல் கிடச்சிது. அதில் மொடனா ஜெயபஸ்டின் இருக்காங்க, ரம்யா நம்பிசன் இருக்காங்க, செந்தில் சார் இருக்காங்க, இவங்க இவ்வளோ ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. ஆனால் எனக்கு தேர்ட் லீடாக கொடுத்தாங்க. சஞ்சனா இப்போ பேட்டில் ராதாலெல்லாம் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அவங்க தான் லீடு, ஃபீமேல் லீடு. அதில் நான் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே தம்பி டைரக்டர் ரோஹித் நடிச்சிருப்பார் ஹீரோவாகவும். அவர் யார், நம்ம கள்ளச்சிரிப்பு வெப்சீரிஸ் வந்தது இல்லையா, அதோட இயக்குனர் அவங்க. கார்த்திக் சுப்ராஜ் ப்ரொடியூசர். அது வந்து அதே டீமோட நான் சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு ஆசை. ஏன்னா நான் அங்கே தான் இன்னைக்கு ரொம்ப சார் ஒரு அடையாளம் கொடுத்தாங்க, வந்தேன் ஸ்ட்ராங்காக. என்னால் இதுக்கப்புறம் பிலீவ் பண்ணி எனக்கு என் மேலேயே நம்பிக்கை கொடுத்தது வந்து கையும் களவும் டீம் தான், ரோஹித் தம்பி தான். எனக்கு ஒரு நிறைய டைலாக்ஸ்லாம் இருக்கும். அவங்க முடியும் பண்ணுங்கம்பாங்க, பண்ணுவேன் தாராளமாக. ஒரு சில சீன்ஸ்லாம் ஐயோ இன்னைக்கு என்ன பண்ண போகிறோமோ தெரியல, எவ்வளோ டிசைன்ஸ் இருக்குது, இவ்வளோ வெப்சீரிஸ்லாம் நிறைய இருக்கும், என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு இருக்கும். அவங்க எனக்கு நம்பிக்கை கொடுத்தாங்க. நம்ம ரோஹித்தோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் இருப்பாங்க, ஸ்ரீனின்னு பையன், விஜய்னு ஒரு பையன், இவங்கெல்லாம் கூட ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. எனக்கு சின்ன சின்ன ஐடியாஸ் எல்லாம் எனக்கு கொடுப்பாங்க. அப்புறம் சேதனாவை கூட ஒரு தடவை பார்த்தேன் அந்த டைமில். ஆனால் அந்த மாதிரி நடிக்கிறேன், டைலாக் டெலிவரி பண்ணும்போது சம்டைம்ஸ் இந்த அப்படி ஆகுதுன்னு சொல்லி அவர் சொன்னார். கீவேர்ட்ஸ் ஒன்றும் இல்லை, இப்போ இந்த சீன்ஸ் இருக்குது பர்டிகுலராக, இதை ஒரு 3 லைனை மட்டும் அங்கே அந்த லைனில் இங்கே ஒன்று இப்படி யோசிச்சுக்கோ, பேசும்போது ஆக்ட் பண்ணாத, யதார்த்தமாக பேசு, டெலிவரி பண்ணு, போயிடும் அப்படின்னாரு. நான் அது மாதிரி பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ஸோ அப்படியே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க, சொல்லி தர மாட்டாங்கல்ல. நம்ம கேட்கணும். நம்ம வந்து ஐயோ அவங்க பெரியவங்க, இவங்க பெரியவங்க அப்படின்ட்டு நம்ம ஒருவேளை கேட்டு அவங்க சொல்லியிருந்தா நம்ம என்ன நினச்சிட்டோம், ஐயோ நம்ம சொல்லிட்டு அவங்க ஏதாவது சொல்லிட்டுவாங்களோ, பரவாயில்ல, ஒரு தடவை கேட்டபோது திட்டிட்டு போட்டோம், அடுத்த தடவை கேட்கும் போது பேச போகிறாங்க, கோவமாக இருந்தால் என்ன ஆகிட போகுது, ஒன்றும் ஆக போகிறதில்ல, நம்ம பழகினவங்க தானே, நம்ம ஒன்றா ஒர்க் பண்ணுறோம், ஏன் நம்ம வீட்டில் அண்ணன் தம்பி ஃப்ரெண்டுங்க யாரும் திட்டுறது இல்லையா, அந்த மாதிரி நினச்சிட்டு அடுத்த வாட்டி போயிட்டு மறுபடியும் கேட்டால் அவங்க நமக்கு மேலே நல்ல விஷயங்கள் சொல்லி தருவாங்க. கேட்கணும். தெரியலைன்னா ஒரு விஷயத்தை போய் நம்ம யார்கிட்டையும் கேட்குறதுல தயங்கவே கூடாது. அது ஒரு விஷயம். எனக்கு நிறைய இடத்துல எனக்கு தேவையானதை நான் தான் கேட்கணும். அந்த யார்கிட்டையுமே, அண்ணா எல்லார்கிட்டையுமே அந்த விஷயம் நல்ல விஷயம்னு நினைக்கிறேன், ஆரோக்கியமாக இருக்கும். குட், வெரி குட். ஸோ உங்களுக்கு நீங்கள் பண்ணதுலேயே பெஸ்ட்டான கேரக்டர்னால் என்ன கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ரீசெண்டாக இந்த போலீஸ் கெட்டப்லாம் சும்மா மாசாக நின்று போஸ்ட் கொடுத்துருந்தீங்க, நான் பார்த்துருந்தேன். அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர்னால் என்ன சொல்லுவீங்க?
எனக்கு எல்லா கதாபாத்திரமும் பிடிக்கும். எல்லாமே நான் தான் நடிச்சிருக்கேன், லவ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். அப்படிலாம் இல்லைங்க. இல்லை இல்லை, எனக்கு எல்லாமே பிடிக்கும். நீங்கள் அந்த போலீஸ் கதாபாத்திரம் வந்து வணக்கம் சார்னு ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது, அந்த படத்தில் பண்ணது. எனக்கு கையும் களவும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு கையும் களவும் ரொம்ப பிடிக்கும். தர்மதுரையும் அடையாளம் கொடுத்தது பிடிக்கும். எல்லாமே பிடிக்கும் எனக்கு. நான் பண்ணுற எல்லா ப்ராஜெக்ட்டுமே எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். எல்லாமே தான். நான் லவ் பண்ணுறதை விட என்ன யார் லவ் பண்ணிட்டு போகிறாங்க. ஐ லவ் மை செல்ஃப். ஸோ எல்லா கேரக்டரும் எதையும் விட்டு கொடுக்கல, அப்போது எதையுமே எல்லாத்தையும் போய் டச் பண்ணி. எல்லா டேரக்டர்ஸுமே எனக்கு இந்த கதாபாத்திரங்கள் கொடுக்கும்போது அவ்வளோ அழகாக யோசிச்சிருப்பாங்க, எவ்வளோ அவங்க மெனக்கிட்டு பண்ணியிருப்பாங்க. அவங்க எல்லாரையுமே எனக்கு பிடிக்கும். என்னோட எல்லா டேரக்டர்ஸுக்கும் ஐ லவ் யூ. ஓகே. ஸோ நீங்கள் வந்து ஒரு நல்ல ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே இன்னைக்கு நீங்கள் தெரிய ஆரம்பிச்சிட்டிங்க. அப்படியா? எங்க இல்லையா பின்ன, இல்லாட்டி நான் உங்க கூப்பிட்டு உட்கார வச்சிருப்போமா? ஸோ எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சிருப்பீங்க. இப்போது நீங்கள் வெளில போகும்போது எல்லோரும் ரெகக்னைஸ் பண்ணுறாங்களா? எப்படி உங்களுக்கு வரவேற்பு இருக்குது மக்கள்கிட்ட? முன்னாடி நான் போகும்போதெல்லாம் புரியுவாங்க, ஒரு இன்சிடென்ட் அது யார்கிட்டையுமே கம்மியாக தான் ஒரு இடத்துல ஷேர் பண்ணியிருப்பேன். துணி எடுக்கிறதுக்காக நான் துணி கடைக்கு போயிருந்தேன். முன்னாடி படம் நடிக்கிறதுக்கெல்லாம் முன்னாடி கேஷ் கையில் வச்சுருந்தேன். நான் அம்மாவுக்கு வாங்கும்போதெல்லாம் பார்த்து தான் வாங்குவேன். பார்த்து வாங்கிட்டு இருந்தேன். ஒருத்தர் தான் நோட்டீஸ் பண்ணார், அப்புறம் போயிட்டார். திரும்ப வந்தார், நோட்டீஸ் பண்ணார், போயிட்டார். நான் எடுத்துகிட்டே இருந்தேன், அந்த கடை பேர் சொல்ல மாட்டேன், எடுத்துகிட்டே இருந்தேன், பார்த்துட்டே இருந்தேன், துணியெல்லாம் தேடிட்டுருக்கேன். திடீர்னு மறுபடியும் வந்தார். என்ன நினச்சாருன்னு தெரியல. ஒரு 2 பேர் வந்து, ஒருத்தர் வந்து இந்த கடை டோர் கிட்டே நிற்கிறாங்க, இன்னொருத்தர் வந்தாங்க, எங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க வெளியில். என்னங்க என்ன 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 பண்ணுறீங்க அப்படின்னா, அவனே வெளியே வாங்கம்மா, துணி எடுக்கணுங்க, நீ எடுத்ததெல்லாம் போதும், வெளியில் வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கடை வாசல் வெளியே தள்ளி விட்டாங்க. எனக்கு அது மறக்கவே முடியாது. எனக்கு என் லைஃப்பில் அதுலேருந்து இது வரைக்கும் நான் துணி கடைக்கு ரொம்ப போகிறதில்ல. துணி கடைக்கு நான் போகிறதே இல்லை. எங்கேயாவது நம்ம போகிற வழியில் ஏதாவது வச்சுன்னா, நார்மலாக ஒரு கடை இருந்ததுன்னா டக்குன்னு எடுத்துருவேன், துணி எடுத்துருவேன். பெரிய ஷாப்பில் பெரிய இதில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறது, மாலுக்கு நீங்கள் வீடியோஸில் கூட பார்ப்பீங்க, எத்தனையோ பேர் எங்கள் மாலுக்கெலாம் போயிருப்பீங்க. ரொம்ப நான் மால் போக மாட்டேன் இது வரைக்கும். ஷாப்பிங் மால் அந்த மால் எங்கேயும் போகிறதில்ல. படம் மட்டும் ஏதாவது வரணுன்னா, நம்ம படம் வந்திருக்குன்னா படம் பார்க்க போயிட்டு அப்படி வருவேன். அதோட நம்ம தேவிக்கர் மாதிரி அந்த மாதிரி தேட்டர்லாம் போய் படம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அவங்களுக்கு அந்த கரகோஷத்தோட அந்த மாதிரி தான் போயிட்டு வருவேன். மாலுக்கு போகிறதெல்லாம் கம்மி தான். இந்த ஒரு சம்பவம் என் வாழ்க்கையில் ரொம்ப மோசமான. ஏன் அந்த மாதிரி பண்ணாங்க? அது நம்ம அவங்கள ஒன்றும் குறை சொல்ல முடியாது. கடந்து வந்த பாதைகள் அப்படி இருக்கு இல்லையா? ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அதே சமுதாயம் நான் போகும்போது, ஐயோ மேம் வந்திருக்காங்க, ஐயோ அப்படி நான் சொன்னாங்க. எனக்கு நான் 5 வயசு பையன், நான் பார்க்கல, வீட்டு பக்கத்தில் உட்காருவேன். நான் அவங்கள யூடியூப்பில் பார்த்தேன் ஆண்டி, நான் அவங்களோட ஃபேனு அப்படின்னு சொன்னேன். ஐயோ எனக்கு அப்படி இருந்தது. நிறைய குழந்தைங்க எனக்கு வந்து ரொம்ப யூடியூப் சோஷியல் மீடியா இஸ் பெரிய பிளாட்ஃபார்ம். இது வந்து அதை எப்படி யூஸ் பண்ணணும், அப்படி யூஸ் பண்ணால் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும்ன்றதுக்கு என் லைஃப் ஒரு உதாரணம் நான் சொல்லுவேன். ஆடியன்ஸ் ரொம்ப சூப்பராக வரவேற்பு கொடுக்குறாங்க. ஏன்னா நம்ம சட்டப்பையிலேயே இருக்கோம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஐ எம் வெரி ஹாப்பி. இப்போ நமக்கு நம்ம தான், வேறு யாருமே கிடையாது. நம்ம தான் நமக்கு எழுந்து ஓடி ஆகணும். எனக்கு கடவுள் பிடிக்கும். கடவுள்னால் நான் சக மனிதர்களை தான் நான் கடவுளாக பார்க்குறேன். எனக்கு என்னென்னா, எனக்குள்ளே இருக்கிற நம்பிக்கையோட சக்தி வடிவம் தான் கடவுள் நான் நம்புகிறேன். எனக்கு முருகர்னு ஒரு கடவுள் பிடிக்கும். எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதுக்காக நான் வந்து எந்நேரமும் கடவுளே எனக்கு காப்பாற்று, சாப்பாடு வைனா சாப்பாடு தானா தட்டில் போட்டு வராது, ஓடணும்ல, அந்த மாதிரி தான். எனக்கு மனிதர்கள் வந்து சக மனிதர்கள் வந்து கடவுளாக பார்க்குறேன். எல்லா நேரத்துலையுமே எனக்கு வெறுப்பு நிறைய நடந்திருக்கு. ஆனால் எனக்கு அந்த தருணத்தில் அவங்க உதவி பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நடந்திருக்கேன். நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கேன், ஆண்கள் எனக்கு ஒரு முக்கியமான என் லைஃப்பில் ஒரு பெஸ்ட்டு பார்ட்டாக அவங்க இருந்திருக்காங்க. எல்லா தருணங்களையும் என்னுடைய ஒவ்வொரு ஸ்டெப்ஸுக்கும் அவங்க தான் காரணமாக இருந்திருக்காங்க நிறைய இடத்துல. ஏன்னா எங்கள் அம்மா அப்பா விட்டு வந்ததுக்கப்புறம் இந்த ஊரில் நான் ரொம்ப பட்டேன். நிறைய ஆண்களால் கொடூரமான விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம் கடந்து வந்துட்டேன். இது இப்படி நடந்துச்சுன்னு அதை சொல்ல விரும்பலை. ஸோ நம்ம பாசிட்டிவாகவே எல்லார்கிட்டையும் பேசலாம். நோ நெகட்டிவ் ஷர்ட்ஸ் வேணும். இல்லை, ரொம்ப மோசமான தருணம்னா ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். இருக்கு, அது வேண்டாம், அதை தாண்டி வந்துட்டேன். திரும்ப போய் நம்ம ஏன் நினச்சிக்கல. அது இது வந்து ஒரு நான் முன்ன சொன்ன மாதிரி ஜீவா மாதிரியான ஒரு சில ஆட்கள் சொல்கிறதுனால எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒருத்தவங்க வந்தாலும் அது நம்மளுக்கு தானே ஒரு, நம்ம சொசைட்டிக்கு தானே ஒரு இது. ஸோ ஏதாவது ஒரு விஷயத்த ஷேர் பண்ணுங்க. அது வேணான்னு நினைக்கிறேன். எதுக்கு வேணான்னு நினைக்கிறேன்னா, நம்ம கடந்து வந்துட்டோம். அந்த பீப்புள்ஸ்க்கும் இப்போ ஒரு ஃபேமிலி இருக்கும், அவங்களுக்கும் குழந்தைங்க குடும்பம் இருக்கும். கடந்து வந்துட்டோம். வேணும்னா நம்ம அப்போவே ஏதாவது பேசிட்டு இருக்கலாம். ஸோ அப்பவும் நம்ம வேண்டாம். ஸோ நம்ம வந்துட்டோம். நம்ம சம்மதம் இல்லாமல் எங்கேயுமே எதுவுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ
கடந்து வந்ததாகவே இருக்கட்டும். ஸோ ஹாப்பியான மூமெண்ட் மட்டும் நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன் எப்போவுமே. ஏன்னா என்னோடய அம்மா இந்த சோஷியல் மீடியாவில் என்னென்ன பகிரணும்னு ஒரு வரைமுறை இருக்குது, அதை மட்டும் பகிர்ந்தால் போதும். அனாவசியமாக நம்ம எதுக்கு பகிர்ந்துக்கணும் சொல்லுங்கள்? எனக்கு எவ்வளோ பேர் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸாலேயே நிறைய பிரச்சனை வந்திருக்கு. அதுக்காக உட்காந்துக்கிட்டு எனக்கு இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு சொன்னால் எதை மாறிட போகுது? ஒன்றும் அங்கே போகிறதில்ல. அதை மாற்றுற விதமாக நம்ம வேலை செஞ்சு தான் நம்ம மாற்றிக்கணும், நம்மளை நம்ம வளர்த்துக்கணும், அவ்வளோதான். மற்றபடி யாரையும் குறை சொல்லி நம்மளை நல்லவளாக ஆக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ண வேணாம். நம்ம எப்பவும் போல் நம்ம இருந்துட்டு போவோம், அவ்வளோதான். என்னென்னா நிறைய விஷயங்கள் நான் ஒருத்தவங்களுக்கெலாம் வந்து எந்த பிரதிபலனும் பார்க்காம நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஆனால் அவங்க எனக்கு கொடுத்தது வந்து பெரிய ஒரு இதுதான், விஷயந்தான். ஸோ அதெல்லாம் சொல்ல வேணாம். நல்லா இருக்கட்டும், எல்லோரும் நல்லா இருங்க. ஆனால் யாரையும் ஏமாற்றாதீங்க, யார்கிட்டையும் பொய் சொல்லாதீங்க, பொய்யான நம்பிக்கையை கொடுக்காதீங்க, பொய்யான வாக்குறுதிகள் கொடுக்காதீங்க. நான் இருக்கேன் உனக்கு அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லுங்கள் போதும். ஒரு வார்த்தை, உனக்கு நான் இருக்கேன், அந்த வார்த்தை போதும். அதுக்காக நீங்கள் எனக்கு கொடுப்பீங்கன்னு உங்களை எதிர்பார்த்து யாரும் உட்காந்து கேட்க போகிறது கிடையாது. அதனால் யாரையும் ஏமாற்ற வேணாம், பொய் சொல்ல வேணாம். நீங்கள் உதவியே செய்யலைனாலும் பரவாயில்ல, அவங்க ஏதாவது வேறு இடத்துல ரெடி பண்ணி வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்க போகிறாங்க. ஏமாற்ற வேணாமே, அவ்வளோதான். என்னோட இது வந்து என்னோட அன்பை கொடுத்து ஏமாற்றாதீங்க, ரொம்ப முக்கியமாக சொல்லணும். என்ன சொல்கிறது தெரில. அன்பு கொடுத்து ஏமாற்றாதீங்க, பாசமே வைக்கிறனாலும் பரவாயில்ல, ஏமாற்றாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நிறைய அடிகள் விழுந்திருக்கும் போலே எனக்கு நிறைய நடந்திருக்கு, அதனால தான் சொல்கிறேன். ஸோ எல்லா தருணத்துலேயும் எனக்கு நான் தான் நின்றுருக்கேன் என் பக்கத்தில், எனக்காக யாரும் நிற்கல. நண்பர்கள் இருக்காங்க, ஒரு 5-6 பேர் இருக்காங்க. ஷெரீப் இருக்கான், தம்பி ஹரிபிரகாஷ் இருக்கான், நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அண்ணாங்க கார்த்திக்னு ஒரு அண்ணா இருக்கார். ஏதோ இருந்தாலும் நான் அந்த மாதிரி ஆச்சுன்னா அப்படி இருக்கணும் அப்படிமே, சரி வா வா, நான் டீ கடையில் சாகிராமத்தில் பார்க்கலாம், நான் வீட்டில் இருந்தேன்னா ஒரு 2 டீ கடையில் பார்க்கலாம், என்ன டீ குடிக்க போவேன். டீனா எனக்கு ரொம்ப இஷ்டம். டீ சாப்பாடு இல்லைனாலும் வந்துடுவேன். நான் காசு இல்லாத டைமில் கஷ்டப்படும் போது அந்த டீ மட்டும்தான் குடித்து உயிர் வாழ்ந்துருக்கேன். ஐ லவ் டீ. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ யாரையும் ஏமாற்றாதீங்க, ஹாப்பியாக இருங்க. மனுஷங்களுக்கு மனுஷன் விட்டு கொடுத்து போங்க. நம்ம வந்து ரோட்டில் விழுந்து கிடந்தா, அடிபட்டு கிடந்தா, கடவுளேன்னு கத்துனா கடவுள் வானத்தை கிழிச்சிக்கிட்டு வந்து கையை கூட்டிகிட்டு போக மாட்டார், இன்னொரு மனுஷன்தான் வரணும். ஸோ மனிதர்களுக்கு மனிதர் வந்து விட்டு கொடுத்து வாழுங்க. நம்மளே நமக்குள்ளே வந்து இது இல்லாமல் இருக்கக்கூடாது. ஸோ கண்டிப்பாக எல்லா மனுஷங்கக்கிட்டையும் அன்பு செலுத்துங்க. ஹியூமானிட்டியை பற்றி நிறைய இடத்துல மைக்கு முன்னாடி பேசுகிறத விட நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ப்ளீஸ் கொஞ்சமாவது. நான் இப்போ அந்த மாதிரி பீப்புள்ஸை நிறைய பார்க்குறேன். அவங்கள அட்ரெஸ் பண்ணி நான் வந்து என்னைய நல்லவன் சொல்ல விரும்பலை, நானும் கெட்டவ தான். எல்லாருமே ஒரு கெட்டது பண்ணியிருப்போம். ஸோ எல்லாருக்கும் தப்பு பண்ணியிருப்போம். ஆனால் அந்த தப்பு அடுத்தவங்களை பாதிக்காத வகையில் தான் எனக்கு நடந்திருக்கு. அதனால் நான் வந்து யாரையும் பாதிக்காத வகையில் தான் நடந்துகிட்ருக்கேன் என் லைஃப்பில். ஸோ யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ஹாப்பியாக இருங்க, லைஃப்பை சந்தோஷமாக வாழுங்க. லவ்வை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், அன்பை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஸோ எப்போவுமே சந்தோஷமாக இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. ஓகே, சூப்பர். ஜீவா, நீங்கள் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்தே தான் இந்த கேள்வியை நான் எடுக்கிறேன். டிஜிட்டல் மீடியாவில் என்ன போடணும் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக பார்த்து போடணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு பதிவு வந்துச்சு, என்னென்னா டிஜிட்டல் பிச்சை, இதை வந்து எடுத்து பேசியிருந்தாங்க. விச் மீன்ஸ் வந்து எல்லாரும் நான் அக்கா வந்திருக்கேன்டா, பலூன் அக்கா, டெய்லர் அக்கா. இவங்களை பற்றிலாம் நான் பேச விரும்பல, அவங்கள பற்றி பேசி நம்ம டைமை வேஸ்ட் பண்ண வேணாம். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். என்ன சிம்பிளி வேஸ்ட்? அது வேஸ்ட் தானே. அதில் என்ன இருக்குது பேசுறதுக்கு? அதை பற்றி பேசுறதுக்கு என்ன ஒன்றுமே கிடையாது. இதனால உங்களுக்கு ஏதாவது பிரயோஜனமா, எனக்கு ஏதாவது பிரயோஜனமா? ஒன்றுமே கிடையாது. நம்ம இது வேஸ்ட்டு. வேறு ஏதாவது நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது, நம்ம அதை பற்றி பேசலாம், இல்லை ஏதாவது பேசலாம், அவ்வளோதான். எனக்கு படிக்காத பசங்க நிறைய பேர் இருக்காங்க, எஜுகேஷனுக்கு கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு மணி நம்ம சேவ் பண்ணி கலெக்ட் பண்ணி கொடுத்து படிக்க வைக்கலாம். இந்த உலகத்துக்கு நம்ம கொடுக்க போகிற ஒரு பெஸ்ட்டு கிஃப்ட் என்னென்னா, வர்ற ஜென்ரேஷனுங்களுக்கு எஜுகேஷன், படிப்பு கொடுங்க. எல்லாருக்கும் படிப்பு கட்டாயமாக கொடுக்கணுன்ற ஒரு சட்டம் கொண்டு வாங்க. 10வது வரைக்கும் எல்லாரும் படிக்கணுன்ற ஒரு கட்டாயப்படுத்துங்க, போதும், அவ்வளோதான். இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ அதை கூட நீங்கள் பேச விரும்பலைங்கிறத பதிவு பண்ண விடுறீங்க. ஆமாம், இல்லை என்னோட இன்ஸ்டாகிராமில் பாருங்கள், எல்லாமே வந்து ஒரு கண்டென்ட் பேஸ் பண்ணி போடுவோம். நான் எல்லாத்துலேயுமே எஜுகேஷன் இம்பார்ட்டன்ட் நான் கண்டென்ட் க்ரியேட் பண்ணியிருப்பேன். நான் சும்மா உட்காந்து தேவையில்லாமல் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே பண்ணுறதில்ல. நம்ம பண்ணுறதுல ஒரு பொறுப்புணர்ச்சின்னு நமக்கு ஒன்று இருக்குது.
நமக்கு ஃபாலோவர்ஸ் அதிகம் வேணுன்றதுக்காக கண்டதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பொறுப்புணர்ச்சியோடு எல்லாரும் பயன்பட்டால் போதும். தேவையில்லாத கண்டென்ட் இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் ஒரு வரைமுறை கொண்டு வரணும். அண்ட் யூடியூப்புமே சோஷியல் மீடியாவுக்குன்னு ஒரு வரைமுறையை வந்து அரசாங்கம் வகுக்கணும். இல்லை அந்தந்த இப்போ இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக் இந்த மாதிரி அவங்க சைட்லேருந்து ஒரு வரைமுறை வரையறுத்து இந்த மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வரணும். ஏன்னா திரைப்படங்களுக்கு மட்டும் வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணுறாங்க, சென்சார் இந்த மாதிரி விஷயம் வந்து இல்லாமல் இருக்கிறதுனால தான் இதெல்லாம் நடக்குதோ அப்படின்னு நினைக்கிறேன். இளைய தலைமுறைகள் வந்து ரொம்ப சீரழிஞ்சு போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்கள வந்து குறை சொல்ல முடியாது. கையில் இருக்கும்போது பார்க்க தான் செய்வாங்க. பார்க்கலன்னா தள்ளிட்டு போகணும் எப்படி சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அதை வந்து கவர்மெண்ட் தான் வந்து பண்ணணும். ஓகே, இப்போ உங்கள் சமூகத்திலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பொறுப்பான ஆட்கள் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய உயரிய பதவிகளில் நான் பார்க்குறேன் இருக்கிறாங்க. அவ்வளோ கூடுதல் பொறுப்பாக நடந்துக்கிறாங்க, எல்லாத்துக்கும் ஒரு முன் உதாரணமாக இருக்காங்க. ஆனால் இன்னும் சில பேர் வந்து ஒரு மாதிரியான நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பொறுப்பற்ற ஒரு விஷயங்கள்ல எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நான் எதுவுமே சொல்ல விரும்பலை. அவங்களுக்கு சுய அறிவு வேணும். இப்போ நம்ம சொல்லி அவங்களுக்கு வர்ற அளவுக்கு இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் கிடையாது. எல்லாரும் எஜுகேட்டட் தான், எல்லாரும் படிச்சிருக்காங்க, எல்லாருக்குமே தெரியும் என்ன பண்றோம்னு, தெரிஞ்சுதான் பண்றாங்க. அவங்கள போய் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. தெரியாம பண்றோம். ஜீவா மாதிரியான ஆட்கள் எவ்வளோ கஷ்டத்துல இருந்து நீங்க வந்திருக்கீங்க, நீங்க சொல்லும் போதே தெரியுது. ஆனா அந்த சிச்சுவேஷன்ல கூட நீங்க வழி தவறியோ இல்லை வந்து முறையற்ற ஒரு விஷயங்களையோ வந்து உங்களுக்கு பண்ணணும்னு இருந்திருக்கலாம். நான் எப்படி வேணாலும் பண்ணுவேன், எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கலாம்னு நீங்க வந்து இருந்திருக்கலாம். ஆனா அந்த பாதையெல்லாம் நீங்க எடுக்காம அவ்வளோ கிட்டத்தட்ட 12 வருஷமா ஸ்ட்ரகிள் பண்ணதான் நீங்க சொல்லியிருந்தீங்க. 12 வருஷமா ஸ்ட்ரகிள் பண்ணி இன்னைக்கு ஒரு இடத்துல வந்து இருக்கீங்க. ஸோ நீங்களே ஒரு பெரிய எடுத்துக்காட்டு தான். அப்படி சொல்ல முடியாது. மாற்றம் மாறிக்கிட்டே இருக்கும், மனுஷங்க மாறிக்கிட்டே இருப்பாங்க, ஒருத்தருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகிட்டே இருக்கும். நம்ம அது பிரச்சனை இல்லை. அவங்க சுய அறிவோடு நடந்துக்கிட்டா போதும். இது மாதிரி எங்கள் ஜென்ரேஷனில் அப்படி நடக்குதுன்றது ரீசன் வந்து எங்களுக்கு சரியான வேலை வாய்ப்புகள் அமையாமல் இருந்தது. ஆனால் இப்போது எங்களுக்கான வேலை வாய்ப்புகளும் எங்களுக்கான கவர்மெண்ட்லேருந்து எங்களுக்கான அங்கீகாரம் எல்லாம் கிடச்சிக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் ஒரு நாளில் மாறாது, ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் மாறும். அந்த மாற்றத்தை கொண்டு வருவோம். இஸ்மா மைக்கை பிடிச்சிட்டு எங்களுக்கு மாற்றுங்க, நான் மாற்றுறேன் அப்படின்னு பேசக்கூடாது. செயலில் காமிக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். எங்களுக்கு இதில் அப்படி கொண்டு வருவேன்னு நான் பேசுகிறேன். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இது சார்பா? அதை நான் சொல்ல வேணாம், செயலில் காமிச்சிடலாம். அதான் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம வந்து செய்கிறதெல்லாம் சொல்லி ஒரு உதவி செய்கிறோன்னா இன்னொருத்தவங்களுக்கு தெரியாமல் செய்யணும். இல்லைன்னா அந்த உதவி செய்யவே கூடாது. நான் செஞ்சிட்டேன், நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணக்கூடாது. அது வேண்டாம். எனக்கு கடைசி வரைக்கும் அது வேணாம். நான் என்ன பண்ணியிருக்கேன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்களே நான் என்ன சொல்கிறது, ஒரு நேரத்தில் அவங்க என்னடா இப்படி நமக்கு செஞ்சுட்டு இப்படி சொல்லிட்டாங்களேன்னு அவங்க மனசில் ஒரு சின்ன இடத்துல கூட தோணிடக்கூடாது. நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும், நம்பிக்கை, அவ்வளோதான். மற்றபடி நான் செஞ்சதை இன்றைக்குமே சொல்லி காட்ட வேணான்னு ஆசைப்படுறேன். ஓகே, வேண்டாம். சூப்பர். கடைசி கேள்வி என்னன்னா, உங்களுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி இருக்கு. அந்த கண்ணாடி வந்து நீங்க என்னவா நினைக்கணும், என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுவா நீங்க ஆகலாம். இல்லை நான் வந்து என்னோட பேக் டு ஒரு டைம் லைனுக்கு நான் வரணும், இதை நான் மாற்றி எழுத முடியும் அப்படின்னா அதையும் எழுதலாம். எதை இது பண்ணுவீங்க, எதை நீங்கள் பண்ண மாட்டீங்க? ஐ லவ் ஜீவா, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நீ இப்படியே இரு, எனக்கு அது போதும். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எவ்வளவோ கஷ்டம் வந்தாலும் நீ ஹாப்பியாக இருக்க, நீ இப்படியே இரு. மாற்றணும்னு நினைக்கிற ஒரே ஒரு விஷயம் என் தங்கச்சியோட இறப்பு. அது என்னால் அதை மட்டும் மாற்றணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். நடந்துருச்சு. இந்த கொடூரமான உலகத்தில் காப்பாற்றணும் கடவுள் நினச்சிட்டாரோ என்னவோ தெரியல. ஓகே, நீ எங்கே இருந்தாலும் என் கூட தான் இருக்குன்னு தெரியும், நீ நிம்மதியாக இருக்கணும், உனக்காக நான் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருப்பேன். அண்ட் சைல்டு அப்யூஸ் நிறைய நடக்குது. இந்த மாதிரி நடக்கும்போது அதை கேட்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதை நான் தடுத்திருப்பேன். அந்த ஒரு சம்பவம் வந்திருந்தால் எல்லாத்தையுமே தடுத்திருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். இன்றைக்கும் பேப்பரை திறந்தா, யூடியூப் திறந்தா ஒரு பெண் பாலியல் வன்புணர்வு பண்ணி குழந்தை இப்படி நிறைய பார்க்குறோம். இது எல்லாத்தையுமே நிறுத்துறதுக்கான ஒரு அதை யூஸ் பண்ணுவேன். அவ்வளோதான். இதெல்லாம் நடக்கணும், எல்லாருமே வந்து புரிஞ்சு நடந்துக்கணும். இதெல்லாம் வந்து குறையணும்னா அவங்கவுங்க சுய அறிவுன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் அது என்னமோ சொல்லுவாங்க, அது எனக்கு எப்படின்னு தெரில. சுய கட்டுப்பாடோட சுய அறிவோட செயல்பட்டு நீங்கள் எல்லோரும் இப்போ நாங்கள் சொல்லி கவர்மெண்ட்டு சட்டம் திட்டம் கொண்டு வந்து அது குறையிறதுக்கு நீங்களே தான் அதை வந்து உங்களுக்கான ஒரு வரைமுறையை வகுத்துக்கணும்.
ஆமாம், அப்போ தான் இதெல்லாம் குறையும். எத்தனை சட்டம் கொண்டு வந்தாலும், எத்தனை தலைவர்கள் வந்து மேடை போட்டு முழங்கி மைக்கில் பேசினாலும் இது குறைய போகிறது கிடையாது. அவங்களுக்கு ஒரு இது பண்ணி நீங்கள் குறைச்சிக்கிட்டா தான் இது குறையும். எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. அண்ட் சோஷியல் மீடியாவை அளவோடு யூஸ் பண்ணுங்கள். சோஷியல் மீடியா இல்லைன்னா செத்துருவேன்ற அளவுக்கு எல்லோரும் வந்துட்டாங்க. இந்த வளர்ச்சின்றது கட்டாயம், ஆனால் அதை தேவைக்கு யூஸ் பண்ணுங்கள், தேவையில்லாமல் யூஸ் பண்ணிக்காதீங்க. எல்லோரும் எல்லாத்தையும் அளவோடு யூஸ் பண்ணி சந்தோஷமாக இருங்க. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் அன்பு முத்தங்களும். இந்த டைமை எனக்கு ஒதுக்கி கொடுத்த நம்ம எம்ஜிஆர் டிவி சேனலுக்கு வந்து ரொம்ப 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 நன்றி. உங்ககிட்ட பேசினது ரொம்ப ஹாப்பி. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்டர்வியூலேயும் வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ லவ் யூ. எல்லோரும் சந்தோஷமாக இருங்க, சிரிச்சுட்டே இருங்க, லைஃப்பை வந்து பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போங்க. ஆனால் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ். நிறைய இடத்துல கேட்காத கேள்வி எல்லாம் வந்து இங்கே கேட்டீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. ஓகே ஜீவா வந்து நான் முன்ன சொன்ன மாதிரியே நான் நிறையா பார்த்தேன். எனக்கு தோணுச்சு யாருமே கேட்காத சில கேள்விகள் தான் ஜீவா கிட்ட கேட்கணும் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஸோ அதுதான் நான் வந்து எடுத்துட்டு இங்கே கொண்டு வந்திருந்தேன். ஆமாம், ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்களை யாரும் அபியூஸ் பண்ணா, யார் என்ன பண்ணா, இப்படியே வருவாங்க. இது என்னடா இது கேள்வி அப்படின்னு தான் இருக்கும். லாஸ்ட்டு ஒரு டைமில் நேஷ்னல் அவார்டு, உங்களோட ஆசை என்னன்னு கேட்டாங்க. நேஷ்னல் அவார்டு வாங்கணும்னு சொன்ன உடனே பயங்கரமாக சிரித்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. நான் இன்டர்வியூவே கொடுக்குறத குறைச்சிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கேட்பாங்க, நம்ம சேனல் பண்ணுறீங்களா, பண்ணுவேன். இல்லைனா நான் பண்ணுறது கிடையாது இன்டர்வியூ. ஏன்னா நம்ம போயிட்டு டைமை வேஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு நம்மளை நாமே அசிங்கப்படுத்திட்டு நம்ம மூஞ்சிலே காரி நம்ம துப்பிக்கிட்டு எதுக்கு வரணும்னு சொல்லிட்டு போகிறதில்ல. வேலை நமக்கு நிறைய இருக்குது. ஸோ போயிட்டே இருக்கோம். சந்தோஷமாக இருக்குது. இப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் முன்ன சொன்ன மாதிரி இந்த இன்டர்வியூ வந்து நீங்கள் உங்களோட பேச்சுக்களில் வந்து நிறைய அந்த பாசிட்டிவிட்டின்னு பேசுகிறது தான். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது வந்து எல்லாத்துக்குமே இப்போ வரையுமே வந்து ஒரு கண்ணியமான ஒரு முறையில் இன்னைக்கு ஒரு பெரிய இடத்துல இருக்கோம். அப்போ இருந்து சரி இப்போ வரைக்குமே வந்து ஒரு கரெக்டான ஒரு பாதையை நோக்கி போயிட்டுருக்கீங்க. உங்கள் வளர்ச்சியை நோக்கி உங்களோட டெவலப்மெண்ட் தான் வந்து அடுத்தடுத்து பேசிக்கிட்டு இருக்கு. உங்களோட நீங்கள் சொன்ன மாதிரியே வந்துட்டு அந்த பேரும் புகழும் வந்துட்டு ஈஸியாக வந்து இந்த லைம் லைட்டாக இருக்கட்டும், இல்லாட்டி அந்த டைமிங் சூப்பர் ஸ்டாரோட நடித்ததாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து உங்களுடைய குணத்துக்கு கிடைச்சதாக தான் நான் வந்து இப்போ பார்க்குறேன். ஏன்னா அந்த மாதிரி தான் வந்து எனக்கு தெரியுது. ஸோ இன்னுமே வந்து ஒரு பெரிய இடத்துல வந்து நீங்கள் இருக்கணும். பெரிய பெரிய கனவுகளோடு நீங்கள் இருக்கீங்க. கண்டிப்பாக நேஷ்னல் அவார்ட் வாங்குவீங்க. அதுக்கான சக்ஸஸ் மீட்டை வந்து நானே வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு வந்து சந்தோஷம் நான் விஷ் பண்ணுறேன். ஆல் த வெரி பெஸ்ட் டு யூ. உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்துட்டு சூப்பராக ஷைன் ஆவீங்க. ஓகேவா? ஸோ மை பெஸ்ட் விஷஸ் அண்ட் எங்களோட டீம் சார்பா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் கமிங்.